அரசியலமைப்புடைய சட்ட சீர்திருத்தத்தை ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை உருவாக்கியது தமிழ்நாடு. இத்தனைக்கும் அன்றைக்கு வந்த அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் எந்த அரசியலிலும் முதலமைச்சரா கிடையாது, அதிகாரத்துல கிடையாது. சமூக நீதிக்காக உருவாக்கிய தமிழ்நாடு. அதுதான் போராட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக 1977 உருவாக்கினாரே மிகப்பெரிய மக்கள் போராட்டம். அதுதான் போராட்டம். பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு போர்டு வச்சுட்டு, அதுதான் தலைவர் சொன்னாரு. என்ன சார் போராட்டம் பண்றாங்க, நடிக்கிறாங்க எல்லாம். மக்கள் முன்னாடி மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு, அன்னைக்கு டீலிமிடேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னா வீட்டுக்கு வெளியே நின்றுகிட்டு. ஏன்னா ரோட்டுக்கு போனா தூக்கிட்டு போயிடுவாங்க, பிளைட் மிஸ் ஆயிடும். என்ன போராட்டம் இதெல்லாம்? நீங்க என்ன பார்த்து போராட்டம் தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 மாசம் போராட்டம்னா என்னன்னு காமிக்கிறோம். உண்மையான போராட்டத்தை எங்கள் தலைவர் தமிழகத்திற்கு அண்ணாவுக்கு காமிப்பார், ஜெயபிரகாஷ் நாராயண வழியில் காமிப்பார். உண்மையான போராட்டம் என்ன? நாங்கள் உண்மையாக மக்களுக்காக போராட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்க அதை தெளிவா இருக்கிறோம். நடிக்கணும்னு அவர் சொல்றதா எப்பயுமே நம்ம உண்மையா இருப்போம். ஒரே குறிக்கோள் தான், மக்கள்கிட்ட உண்மையா இருப்போம், சமநிலையா இருப்போம். அதை நிர்வாகக்கூடிய ஒரே கழகம் இன்றைக்கு. எல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா கட்சி காம்ப்ரமைஸ். ஒண்ணு மணி, ஒண்ணு ஊழல், ஒண்ணு குடும்பம், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. விமர்சிக்க வேணாம். இனிமேட்டு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமையை நோக்கி நம்ம போவோம், மக்கள் கிட்ட போவோம். அதுக்கான போராட்ட களத்தை தலைவர் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நாம் நம்புவோம்.